சித்தர்கலை குரூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நல்வுயிர்களுக்கும் சிவைய நம. இன்றைக்கு என்ன தலைப்புமா அப்படின்னா, திருக்குறள்ல ஒரு ஒரு அதிகாரத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு திருவள்ளுவர் பகவானுடைய திருவடிகளை வணங்கி சூட்சம அர்த்தங்களை அடியேன்னு சொல்றேன். அதாவது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. திருவள்ளுவர் பகவான் இதை எழுதி வச்சிருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு தீ காயம் பட்டுருச்சு அப்படின்னா அது விரைவில் ஆறிடும். ஆனா நாவினால் நம்ம நம்மளுடைய நாக்கால ஒரு சூடான ஒரு சொல் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய மனசுல அது என்றென்றும் இருந்துகிட்டே இருக்கும். அது ஆறாது, மனதில் பட்ட சொல் ஆறாது அப்படிங்கிறது ஸ்தூலமா நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனா உண்மையில் சூட்சம அர்த்தங்கள் எது அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல ஒரு காயம் பற்றுச்சு அப்படின்னா நிச்சயமா அது ஆறிடும். ஆனால் நம்ம நாவினால் கோபம் கொண்டு, கொடும் கோபம் கொண்டு ஒரு சொல்ல நம்ம பிறருடைய மனம் நோக்கும்படி, துன்பப்படும்படி சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த பிறவில அவங்க சுமக்குறாங்க பாத்தீங்களா அந்த சொல்ல, அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அந்த உடல் தீயினால் மூண்டத்துக்கு அப்புறமும், அதுதான் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதேன்ட்டாங்க. அதாவது இந்த உடல் தீயினால நம்ம எரிஞ்சிட்டாலும் கூட மனதால ஏற்பட்ட காயங்கள் அடுத்த பிறவியிலும் தொடருமாம். அடுத்த ஜென்மத்திலையும் அந்த மனசுல அந்த கொடூரமான அந்த கோபத்தோடைய சொல் சுமந்துகிட்டே நம்ம கருக்குழியில விழுந்து நம்ம பிறக்க நேரிடும். அது சூட்சுமம் சுவாமி, உண்மை. அதனால யாரையுமே இந்த நாவடக்கம், நம்ம உடம்புலயே மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எது அப்படின்னா நம்ம நாக்கு தான். இந்த நாவடக்கத்தோடு, இந்த நாக்கு தான் நமக்கு எல்லா நன்மையும் தீமையும் கொண்டுட்டு வருது. ஒருத்தரை நம்ம அன்போடு மகிழ்ச்சியோட வைக்கணும் அப்படின்னா 4 நல்ல வார்த்தையை பேசினாவே போதும். கிருஷ்ண பகவான் சொல்றாரு, உண்மையான தர்மம் எது அப்படின்னா, இந்த நாவினால நீங்க உண்மையும் இறைவனை பேசுறோம் பாத்தீங்களா, அதுதான் நம்ம 4 வார்த்தை நன்மையா பேசும்போது பிறருடைய மனம் அகமகிழ்வு ஏற்படுது பாருங்க. அதுவும் ஒரு வகையில தர்மம் தான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில நாம யார் மீதும் கோபம் கொண்டு கடும் சொல்ல நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவிலையும் அது பின்தொடர்ந்து நம்மளையே அது அழித்து விடும். அதனால பார்த்து நம்ம பக்குவமா அந்த நாக்கை பயன்படுத்தி பேசணும், நிதானமா பொறுமையாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.